எங்க உங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டுமோ நான் பயந்துட்டேன். அவன் எப்பவுமே கொஞ்சம் அவசரக்காரன். தவிர நமக்கு எதிராக யாரும் தூண்டி விட்டுருக்காங்கன்னு வேற நினைக்கிறேன். அங்கிள் நீங்க பாத்தீங்களா? இது யாரு? விஜய் அங்கிள் என்ன தூக்குனாங்க. கைட்டிட்டேன். நீயா? ஏன் எதிர்பார்க்கலையா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒண்ணு நான் எதிர்பார்த்துட்டார். நீ எப்படியும் வருவேன். அப்படியா? என்ன இது? துப்பாக்கியை வச்சு எதிரிகளை தான் வரவேற்பாங்க. எதிர்கால மனைவியுமா? எதிர்கால மனைவி. ஏன் திடீர்னு வந்தேன்னு கோவமா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணும் தான் வந்தேன். சலீமோட மனைவி, ஜெயோட மனைவி, ரவியோட அம்மா, ஸ்டீவோட குழந்தை, இவங்களுக்கெல்லாம் ஷாக் கொடுத்தியே பத்தாத? புரியுதுங்க. அவங்க சாவுக்கு நான் வரலன்னு தானே போவோம். அடிக்கடி அமெரிக்கால இருந்து வந்து போக முடியுமா? அப்படியே வந்தாலும் என்னங்க பிரயோஜனம்? ஏதோ போனவங்க போயிட்டாங்க. எஸ் எஸ், யூ ஆர் ரைட். போனவங்களை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே இருக்கிறவங்கள தானே கவனிக்கணும். விஜய், நான் ஊருக்கு வந்து இன்னும் எங்க அப்பா அம்மாவை கூட பார்க்கல. நேரா உங்களை பார்க்கணும் தான் ஓடி வந்தேன். ஆமாமா, இப்போ உன் கவனமெல்லாம் என் மேலதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்கு? லவ்லி. ஏன் எடுத்துட்டீங்க? கேட்டாலே ஆடணும் போல இருக்கு. எஸ் தடையணும். ஒரு பாம்பை சுட்டவனுக்கு தூக்கு மேடன்னு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை. ஆமா, இவ ஈச்சாதாரி பாம்பு உஷா ரூபத்துல வந்திருக்கான். உனக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்துல யார பார்த்தாலும் பாம்பா தெரியுது. அப்படியா? என்ன பாம்பா நினைச்சுதான் இப்படி பிஹேவ் பண்ணீங்களா? நல்ல வேளை கமல் வந்தார். இல்லன்னா இந்நேரம் என் சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். உன்னை காப்பாத்தினது நான் இல்ல, இந்த தாயத்தை தான். டே, இனிமே இந்த மாதிரி முன்ன பின்ன யோசிக்காம முரட்டுத்தனமா நடந்துக்காங்க. இது உன் கையாலே கட்டி விட்டுருமா? நியாயமா நீ தான் கட்டணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, கட்டணும். நான் ஒருத்த கரண்டி இருக்கேன், அதுக்குள்ள என்ன சிவ பூஜை? போடா. சரி, தப்புதான். சாரி, வரமா.
என்ன உஷா காலில் அடிபட்டுச்ச? நீங்க பார்க்கலாம். ஏன் உன் காலத்தோட எனக்கு உரிமை இல்லையா? நியாயம். நீங்க நிழலே தொடங்க. ஏன் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. என்ன உஷா பாரியில படிச்சுட்டு இப்படி 10ஆம் வகுப்பில் சிரமமா பேச? படிச்சது ஃபாரினா இருந்தாலும் வாழ போறது தமிழ்நாடு. இப்போ உன்ன வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தவறு நடந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமா. தவறுனா என்ன? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. எதிர்காலத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓ ஓ, என் நண்பர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்படும் பயப்படுறீங்க? இது சாதாரண தாய் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. இதையே சாட்சியா வச்சு இப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பவே வா. Come on. உஷா, அக்கினி இதுதான், அச்சதை இதுதான், நம்ம ஆசீர்வதிக்க போற ஊரு உறவு எல்லாமே இதுதான். இத மையமா வச்சு நாம சுத்தி வரலாம். இப்ப திருப்தி தானே? என்னோட ஆசை இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. இனிமே விருப்பத்துக்கு மறுக்க மாட்டீங்க? நிச்சயமா மறுக்க மாட்டேன். ஆஹா, அதை எடுக்காதீங்க. ஏன்? கட்டிலறைக்கு மனைவி தான் கூட்டிட்டு போவாங்க, கடவுளை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் தானே. I'm sorry. வாங்க. உனக்கு உதடுதானே எரியுது, எனக்கு என் உள்ளமெல்லாம் எரியுது. இந்த எரிச்சல் எனக்கு இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. என்னைக்கு என் காதல் கணவரை பிரிச்சிங்களோ அன்னைக்கு ஏற்பட்டது. உங்க கூட்டத்தால வாழ்க்கை இழந்தது, என்னைக்குமே வாழ முடியாது. ஆமா. என்ன செய்யறோம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இடம் தான் எனக்கும் வேணும். வாங்க பாருங்க. என்ன பத்தி நீ என்ன? ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ல. ஐ மீன் நீ வணங்குற தெய்வத்தாலேன்னு. ஓ, நீங்க பக்கத்துல இருந்தா பகவானையே மறந்துடுறேன். இப்ப பகவான மறந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தையே மறந்துருந்தேன். அவ்வளவு ரம்யமான இடம்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் ஆசிரியத்துக்கு போறேன். எங்க போறேன்? உணர்ச்சி வசப்படாத, கீழே விழுந்துரு. விடுங்க, விடுங்க. விடுறதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். தேங்க்யூ கமல், தேங்க்யூ. இப்பதான் எனக்கு நிம்மதி. ஒரு வழியா அதனுடைய கதை முடிஞ்சு போச்சு. கமல், போறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, என் மேல உனக்கு இருக்கிற ஆசை, என்ன அடையறதுன்னு நீ காட்டுற அவசரம், இதெல்லாம் நினைச்சுப்பா. சும்மாவா? எத்தனை வருஷம்? கமல், இது என்ன புதுசா? இங்கேயே ஒண்ணு இல்ல, ஏதாவது இருக்கணும்.
ஆ.